இங்கிலீஷ்ல ரெண்டு வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் சிலபிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செகண்ட் சிலபிள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி செகண்ட் வேர்டையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறோம் பை மிஸ்டேக். என்ன அந்த டூ வேர்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்னோட ஸ்பெல்லிங் வந்து DECADE, இன்னொன்னோட ஸ்பெல்லிங் வந்து FACADE. இந்த ஃபர்ஸ்ட் வேர்டை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெக்கேடு, டெக்கேடு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் a period of 10 years, 10 வருட காலம். அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா டெக்கேடு அப்படின்னு சொல்கிறோம். I lived there for a decade. I visited this place a decade ago. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் வேர்டு என்ன அப்படின்னு சொன்னால் FACADE. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணா நாட் ஃபெகேடு, இதை வந்து ஃபசாது. ஃபசாத் அப்படின்னு சொல்றப்ப அவுட்டர் அப்பியரன்ஸ், அவுட்வர்ட் அப்பியரன்ஸ். இது வந்து பெரிய ஒரு பில்டிங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ சொல்லலாம் மட்டும் சொல்லாம நம்மளுடைய அப்பியரன்ஸுக்கு கூட நம்ம இதை சொல்லலாம். ஆனா அப்பியரன்ஸ் பத்தி நம்ம சொல்றப்ப அது வந்து மேக்சிமம் நெகட்டிவ் மீனிங்ல தான் வரும், டிசெப்டிவ் மீனிங்ல தான் வரும். இது எப்படி நம்ம சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா the facade of the whole building is stunning. அடுத்து யாருடைய appearance பத்தி நம்ம சொல்றப்ப her guilesome facade makes everyone avoid her. அதாவது guilesome, deceptive facade makes everyone avoid her. So இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். So today I have learned two words, decade and facade.